அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி அவள் பொறுக்கி கொள்ளட்டும்னு அவர்கிட்ட என் பர்மிஷனோட தான் பொறுக்கிறா, உன் வேலையை பாரு நீ கரெக்டாக, அவள் என் பர்மிஷனோட தான் பொறுக்கிறான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு 16 அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள். இந்த ஏழைகள் வந்து பொறுக்கி கொள்ளும்போது, இந்த திக்கற்றவர்கள் விதவைகள் இந்த ஃபாரினர்ஸ் வந்து பொறுக்கும்போது கொஞ்சம் அவளை நிந்திப்பாரலாம். ஓரமா போ, என்ன பின்னாடியே வர்ற, என்ன அலையிற, இப்படிலாம் சொல்லுவானுங்க போல இருக்குது. சொல்கிறான், அவளை நிந்திக்காதீங்க, கனகீனம் பண்ணாதீங்க, அதட்டாதீங்க, அவள் பொறுக்கி கொள்ளட்டும். பொறுக்கி கொள்றதுக்கு அதான் தானாக விழுந்ததை பொறுக்கிக்குவாங்க. நீ என்ன பண்ணு, கொஞ்சம் கட்டுக்கட்டாக போட்டு விடு, மேலால் கீழே கொஞ்சம் போடு, வேணும்னே அப்படியே சொல்லியிருக்கு. ஆங்கில பைபிளில் நல்லா வருது, வேணும்னு இன்டென்ஷனலாக பர்பஸ்ஃபுல்லாக போட்டுரு, கீழே போட்டால் அவள் பொறுக்கிக்குவா. அவளுக்கு கொஞ்சம் சுலபமாக்கி கொடு வேலை. அவள் போகும்போது நிறைய அள்ளிட்டு போட்டு வீட்டில், பாவம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறான். அப்போ அவனுடைய பாலிசி வந்து வெறும் நெகட்டிவ் இல்லை, இதை செய்யாத அதை செய்யான்ற பாலிசி இல்லை. எப்படி செய்யணும், எப்படி உதவணும், எப்படி ஒரு அந்நிய ஸ்திரீ ஒருவளை தங்களில் ஒருவளை போல உணர வைக்கணும், அவளை எப்படி அன்போடு நடத்தணும், மரியாதையோடு நடத்தணுங்கிறதெல்லாம் அவன் காண்பிக்கிறான், அங்கே போதிக்கிறான். ரிசல்ட் என்ன? ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட்டு. ஏன்னு சொன்னால் சமுதாயத்திலே ஒரு பெரிய புரட்சி உண்டாகிறது. அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் இஸ்ரவேல் மக்கள், அவங்களுக்கு வேலை செய்ய உரிமை உண்டு, எல்லா ஸ்லாக்கியமும் உண்டு, எல்லாம் உண்டு. இவர்களெல்லாம் அலட்சியம் பண்ணுறதும் நிந்திக்கிறதும் தான் அவருடைய வேலை. அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருது. அவங்களே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. கோஆப்ரேட் பண்ணி இவளுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி நிறைய அரிக்கட்டுகளை கீழே போடுறாங்க. இவ்வளோ அள்ளிக்கிறான். முதல் நாள் வேலை செஞ்சுட்டு போகும்போதே ஒரு மரக்கால் கோதுமை தெரியும் கேலன்றாங்க. அது அவ்வளோ கோதுமையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். மாமியார் பார்த்துட்டு அசந்து போயிட்டாடே, அப்பா ஒரு நாளைக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் கிடச்சிருக்கா, இவ்வளோ கிடச்சிருக்கா உனக்குன்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்தவனை அவள் ஆசீர்வதிக்கிறாள். கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பாளான்னு சொல்லி அப்படி ஆசீர்வதிக்கிறாள். அந்த சமுதாயத்திலே ஒரு நல்லிணக்கத்தை உண்டு பண்ணுறான் பாருங்கள். மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனங்களோட வேலை செய்கிறா, ஒத்தே போக முடியாது. இன்றைக்கி சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம், எல்லா நல்லிணக்கம்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு நல்லிணக்கத்தை கொண்டாடுறான் பாருங்கள். இதில் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிற ஆட்கள், தலைமைத்துவ பதவிகளை வகிக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா நம்ம எப்படி ட்ரெண்டை செட் பண்ணுறோமோ அப்படி தான் அது இருக்க போகுது. இவன் வந்து ஒரு எல்லாருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லாரையும் மதிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆணையும் பெண்ணையும் மதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறது வந்து அந்த சமுதாயத்தையே மாற்றுகிறது. அவனுடைய தொழிலாளர்களும் அப்படியே இருக்க வேண்டியதாகிடுது. ஏன்னா பாஸே அப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்க சொல்கிறாரு, அதுக்காக கட்டளையே போட்டிருக்கிறாருன்னும் போது அந்த பாஸுடைய கட்டளையை மீற முடியாது. ஏன்னா அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாரு. அப்போ வேலை எவ்வளோ ஒரு கல்ச்சரையே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய கலாச்சாரத்திலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேலை ஸ்தலங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க, 4 பேரை வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்க, சமுதாய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சமுதாய புரட்சி. நம்ம கரெக்டாக இருந்தால் மாறுவாங்க. நம்ம கரெக்டாக செஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இப்படி செஞ்சால் தான் அவர் ஒத்துக்குவார், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார். அவ்வளோதான். இதுதான் பாலிசி, இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், இப்படி தான் நடந்து கொள்வோம். அங்கே இருந்துக்கிட்டு நம்மளே ஜாதியை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு, ஜாதி பாலிட்டிக்ஸ் பேசிக்கிட்டு, நம்மளே பிரித்து பேசிக்கிட்டு, நம்மளே ஒருத்தனை பற்றி இன்னொருத்தன் பேசிக்கிட்டு, எதையாவது ஒரு அடிப்படையில் இது பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கே இருக்கிறவனு கற்றுக்குவான் நல்லா. வேலைன்னா இப்படி தான், ஒருத்தன் போட்டு கொடுத்துக்கிட்டு, ஒருத்தன் தீமை பண்ணிக்கிட்டு, ஒருத்தன் கவுத்து விட்டுக்கிட்டு, ஒருத்தன் எதிராக வேலை செய்துக்கிட்டு, இப்படி இருக்கிறது தான் வேலைங்கிறத இருக்கிறவன் எல்லாம் புரிஞ்சுக்குவான். அப்புறம் பாருங்கள், வேலை ஸ்தலமே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளேஸாக மாறிடும். பாலிட்டிஷியன்ஸ் 10 பேர் கூடனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடமாயிடும். நீ எந்த கோஷ்டி, அந்த கோஷ்டியா, இந்த கோஷ்டியா? பாருங்கள், சில ஆஃபீஸுங்களெல்லாம் அப்படி இருக்கும், சில சபைகளெல்லாம் அப்படி இருக்கும், 4 கோஷ்டியாக இருக்கும், கட்சி மாதிரி அதுக்குள்ளேயே. ஏன்னா அங்கே முன்னால் நிற்கிறவரே அவரே இந்த கோஷ்டிகளை ப்ரமோட் பண்ணுறாரு. அவர் ஒரு கோஷ்டியில் இருப்பார்,
அவர் இந்த கோஷ்டி குறித்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு ரெடி, அதை பற்றி பேசுகிறதுக்கு ரெடி. தன்னுடைய கோஷ்டி முன்னேறுறதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைமைத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கம்பெனி வச்சுருக்கிறவங்க, தொழிலாளிகளை வேலைக்கு வைக்கிறவங்க, இவங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போவாஸ் உலகத்திலே தலை சிறந்த முதலாளிகளில் ஒரு முதலாளி என்று சொல்லலாம். அப்படி நடந்துக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் அவன் செட் பண்ணுறான். எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எக்ஸாம்பிள் அவன் செட் பண்ணுகிறான்.